வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, நானும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபேன் ஷர்ட்டு போட்டு ஜம்மான் முன்னாடி வீடியோ போடணும்னு ஆசைப்படுறது. ஆனால் நான் எப்போ பார்த்தாலும் யூனிஃபார்ம்லேயே உங்களுக்கு போட்டுக்கிறேன். அது என்னடா இப்படி அழுக்காக நினச்சிக்காதீங்க. வாங்க, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கங்க. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவு மிஷின் தான் இப்போ நம்ம அந்த சைடு இட்லி மாவு மிஷின் தான் சொல்ல போகிறோம். இட்லி மாவு மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அன்னைக்கு ஆர்டரை பார்த்துட்டோம்லாம். ஆர்டர் பார்த்தோம் நண்பர்களே. இப்போ முக்கியமான விஷயம் ஒன்று, சமீபத்தில் நான் ஒரு விசேஷத்துக்கு போய் ஒரு மில்லை பார்த்தோம். அதில் வந்து இந்த இது வந்து அவர் சரியாக மெயின்டைன் பண்ண தெரியல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாவு போடுறோம் அரைக்கிறோம், இதில் முக்கியமான சின்ன ஒரு வேலைப்பாடு ஒரு இது பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய சாணம் பிடிக்கணும் மாற்றம், இது ஒரு வகை. அதுக்கு அடுத்தது நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்படி வாங்க, உன்னிப்பாக ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த இதை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா இல்லை பரவாயில்ல பரவாயில்ல. நண்பர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே தெரியுதா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பிளேட்டு மாத்திரம் இதெல்லாம் செட் பண்ணுறோம். எனக்கு பிளேட்டு மாத்திரம் இதெல்லாம் செட் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டிய விஷயம். குண்டு மிஷினாக இருந்தாலும் சரி, இந்த பேரிங் டைப் மிஷினாக இருந்தாலும் சரி, இந்த சாஃப்ட் வரும் பார்த்தீங்களா, சாஃப்ட் வந்து ரோல் வரும். இந்த சாஃப்ட் வந்து நம்ம வந்து அடிக்கடி செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தில் இந்த சாஃப்ட்டை வந்து நம்ம அடிக்கடி மலிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி என்ன ஆகுது, இப்படி தேஞ்சு இப்படி விரிஞ்சு அந்த இடம் ரொடன்னு ஆகி அந்த டூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சத்துன்னு ஓடும். இது கொஞ்சம் பெருசாகிட்டா இந்த ஈயத்தை பூரா தின்று அந்த பேரிங் டைப்லேயும் அந்த பேரிங் இதை பூரா தின்னு ஓடும். அப்போ நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு அடிக்கடி நம்ம ஒரு மிஷின் மட்டும் வச்சு அரைக்கிறீங்க, இந்த மாதிரி இது அரைத்தொன்று ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளது மாவு மில் இருக்குது அப்படின்னா, மாவு மில்லு கிடைக்கிட்டா ஒரு 90% இந்த மிஷின் இருக்குது. மிஷின் ஒரு நிமிஷம் கணக்கு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாணம் பிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஷினை போட்டு போகணும், மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கணும். இங்கே பாருங்கள், மிஷின் ஓடிக்கிட்டு போகணும். இதை ஆன் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, ரொம்பவும் பிடிக்கக்கூடாது, இப்படி அதாவது ஒரு டேப்பர் மாதிரி இப்படி பிடிக்கணும். இதே வந்து ஒரு சின்ன மிஷின் தான் வச்சுருக்குறோம், இப்போ பெரிய அளவில் ஒரு மிஷின் மட்டும் வச்சு நம்ம மாவாட்டி சேல் பண்ணுறோம் அப்படின்னா, அது மாவாட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, அவையே இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கங்க. வாங்கிட்டு அடிக்கடி தொட்டு பாருங்க, தொட்டு பார்த்துட்டு இதை எப்படி இது பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டு கையெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா இப்படி வட்டி பிடிங்க. நல்லது, இந்த இடத்துல தாங்கல் கொடுத்துட்டு இப்படி லேசாக இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த அந்த இது வந்து நேரம் ஆச்சுன்னா மெயினாக வந்து நம்ம பிளேட்டை பார்க்கறது. ரெண்டாவது இந்த சாப்பிட நுனியை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இதை பார்த்துட்டாவே
இட்லி மாவு அரைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிவாக வரும். இல்லாட்டி உள்ளுக்குள்ளே போய் அந்த குண்டு பானை ஆகிட்டு ரொட சத்தம் வந்து இருக்குது. இதை மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓகே நண்பர்களே, மீண்டும் மாவு சம்பந்தமான வீடியோக்கு அப்போ போகிற ரெண்டு